இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பாடா, அந்த பொண்ணு யாருன்னு டைம் வரும்போது சொல்றேன்னு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல. நீங்க சொல்லாமையே அந்த பொண்ணு எங்க வீட்ல இருக்கிற பொண்ணுதான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. த்ரில்லிங்ண்ண. நீங்க காதல்ல விழுந்தது ஒரு த்ரில்லுனா, நீங்க லவ் பண்ற பொண்ணு எங்க வீட்ல இருக்கிறது இன்னொரு த்ரில்லு. அது சரி, இந்த விஷயத்தை நீங்க மாமா கிட்ட எப்படி சொல்லுவீங்க? எப்படி சம்மதம் வாங்குவீங்க? டேய், உங்க மாமா கிட்ட நான் எதுக்கு சம்மதம் வாங்கணும்? அது வந்து அவர் பொண்ணு தானே. யாரா அவர் பொண்ணு? ஒரு தடவை அவளை நான் லவ் பண்ணிட்டேனா அவதான் எனக்கு லவ்வர், அவதான் எனக்கு பொண்டாட்டி. யாருடைய பொண்ணாவும் இருக்க மாட்டான். நீங்க ரொம்ப வைல்டா பேசுறீங்கன்னா, பயங்கரமான மாற்றம் இருக்கணும். லவ் பண்ண பொண்ணுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போகணும். நான் போவேன். நாளைக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வரேன்ல, அப்ப உனக்கே அது புரியும். நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா? ஆமா, நான் வீட்டுக்கு வரேன்னு உன் மாமா கிட்ட கூட சொல்லிட்டேன். மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏன், நான் சொன்னது உங்க யாருக்கிட்டயும் அவர் சொல்லலையா? சொல்லி இருக்கணுமே. என் கூட சண்டை போடுறதுக்கு உன் மாமா எப்பயும் தயாரா இருப்பாரு. அவன் வீட்டுக்கு வந்தா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏன், உனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணே. மாமா இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நான் வீட்ல இருந்தேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலண்ணே. ஆனா நீங்க இப்ப கொடுத்த ஒரு ஷாக் இருக்குல்ல, இதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. 1000 வாட் ஷாக் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது அதையும் தாண்டுற அளவுக்கு இருக்கு. டேய் நிறுத்துற, ஓவரா பேசாத. ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்டா. சரி, பாய். ஐயோ, நாளைக்கு வீட்ல இந்த மாதிரி உங்களை நிம்மதியா பார்க்க முடியுமாண்ணே? நட்சத்திராக்காக நீங்க இந்த மாதிரி ஹீரோ ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நட்சத்திரா, யூ ஆர் சோ லக்கி. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு மீரா. என்ன சொல்றீங்க அண்ணி? என் மேல எதுக்கு இப்ப நீங்க இறக்கப்படுறீங்க? நாளையில இருந்து கிருஷ்ண பிரசாத் இல்லாம இந்த வீட்ல நீ தனியா இருக்கணும் இல்லையா? அதான், அவர் இல்லாம உன்னால வாழ முடியும் இல்லையா? அவர் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரிஞ்சும் கூட நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? நீதான் அவர் மேல உயிரியே வச்சிருக்க. ஆனா உன் புருஷனுக்கு அந்த சாரதா தான் முக்கியம். அதனாலதான் உன் புருஷன் அந்த சாரதா வீட்டுக்கு போயிருக்காரு. எதுக்கு போனாரு? இன்னும் நீ அப்பாவியா எதுக்கு போனாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியேமா? கீழே உங்க அண்ணன் என்னன்னு வார்னிங் கொடுத்தாரு? ஒருவேளை அந்த ககன் வந்தானா அண்ணன் கிட்ட இருந்து அவனை என் புருஷன் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாருன்னா அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அண்ணன் சொன்னாரு. இதத்தான் உன் புருஷன் அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ககன் வராம போயிடுவானு நினைச்சு கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லி அவனை கூப்பிட போயிருக்காரு. வந்தானா என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? உன் அண்ணனும் ககனும் சண்டை போட்டாங்கன்னா வேணும்னே கிருஷ்ண பிரசாத் ககனை காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு. அதனால கோவப்பட்ட உன் அண்ணன் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. அம்மாடி, அப்படி மட்டும் செஞ்சா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அண்ணி. அதான், அதுக்குதான் உன் புருஷன் ஆசைப்படுறாரு. நாம யார் கூடயாவது விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மென்டாலிட்டிய புரிஞ்சுக்கணும். அந்த ககனுக்கு ஈகோ ரொம்ப அதிகம். கேபி அவனுக்கு பிடிக்காதுதான், ஆனா கேபி கால்ல விழுந்து அழுதான்னா அந்த ககன் மனசு மாறிடும். இங்க வர வேண்டான்னு கூட அவன் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியா அதே டைமுக்கு நம்ம மீரா கோவமா அங்க போய் மிரட்டுற தொனியில நீ அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னானா, அந்த விஷயத்துல அவன் காண்டாகி இங்க நான் வந்தே தீர்வேன்னு இன்னும் முரண்டு பிடிப்பான். அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குமா. நீ சொன்ன மாதிரி ஈகோ ஹேட் ஆகி நாளைக்கு அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த சைக்காலஜிக்கு உனக்கு PhD பட்டமே கொடுக்கலாம். ஆனா வரலன்னு வையேன், உன்னை ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலான்னு தோணும். சித்தி, என்னங்க
மீரா, நீ எதுக்காக இங்க வந்த? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கேட்க தான் நான் இங்க வந்தேன். அம்மா தாயே, உனக்கும் உன் பிள்ளைக்கும் கோடி கும்பிடு போட்டுக்கிறேன். உலகத்துல உங்களுக்கு யாருமே கிடைக்கலையா? போயும் எங்க வீட்டுல இருக்கிற பூமியை தான் உன் பையன் லவ் பண்ணணுமா? லவ் பண்ணி தொலைச்சவன் யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி எங்க வீட்டுக்கே வந்து பூமியை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி என் அண்ணன் கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்கான் அவன். என் அண்ணன் என்னடானா, உங்க பையன் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தானா என் புருஷனையும் என்னையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன்னு சொன்னாரு. அப்போ உங்க பையன் காதலிச்சதுனால என் குடும்பம் ரோட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? மீரா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம பூமியை கூட்டிட்டு வரதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம்னா இவரு நடு ரோட்டுக்கு வந்துருவாரு. இப்ப இவர் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த லக்ஸரியான வாழ்க்கை எல்லாம் போயிடும். இப்ப கூட நம்மள ஏமாத்திட்டோன்ற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இவ்வளவு சுயநலமா யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இந்த பெரிய மனுஷனுடைய புத்தி. இவருடைய உண்மையான சுயரூபம் தெரியாம இவ்வளவு நாளா இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. டேய், அதுலடா நான் சொல்றது போதும், கொஞ்சம். நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் நினைச்ச பைத்தியம் மாதிரி நம்பிட்டு இருந்தேன். இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமாவது நீங்க திருந்தி மாறி இருப்பீங்கன்னு நினைச்சது ஏன் தப்புதான். சரதா, அதுல நான் மிஸ்டர் சொல்றது. கிருஷ்ண பிரசாத், just shut up and get lost. டேய், இது கம்யூனிகேஷன் கேப்டா. நீ விட ஒரு முறை. என்னுடைய எதிரிய வந்து நடு வீட்ல இருந்தாலும் அவங்கள கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளிட்டன்ற பாவத்துக்கு என்ன ஆளாக்கி விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். பொறுமையை சோதிச்சிடாதீங்க. Just get lost.